வணக்கம். தித்திக்கும் சுவையில் திளைத்திட வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் பால் பணியாரம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உளுந்த மாவில் குட்டி குட்டியாக பணியாரம் செஞ்சு அதை தேங்காய் பாலில் ஊற விடணும். ஊற விட்ட பணியாரத்தை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக, அதே சமயத்தில் மிருதுவாக, மைல்ட் ஸ்வீட்னஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் அரை ஆளாக்கு உளுந்தம்பருப்பு, அரை ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி கிரைண்டரில் போட்டு 2 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மாவை எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணியாரம் எண்ணெய் குடிக்காமல் நல்லா ஃப்ளஃபியாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பணியாரத்தை சுற்றலாம். கையை நல்லா ஈரப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி பாலாக வர மாதிரி எண்ணெயில் போடுங்க. கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்து போட்டிங்கன்னா கையில் மாவு ஒட்டாமல் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். கையில் போடாமல் நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து எடுத்து போடலாம். ஆனால் பணியாரம் உருண்டையாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கையில் போட்டால் தான் அழகாக கிடைக்கும். ஒரு பக்கம் லைட்டாக செவந்தோன்னே நம்ம திருப்பி போட்டுடலாம். பால் பணியாரம் செய்யும்போது பணியாரத்தை ரொம்ப செவக்க விடக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் பணியாரம் நல்லா பால் உறிஞ்சி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் அழகாக இருக்கும். பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, ரவுண்ட் ரவுண்டா அழகா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன தேங்காய் எடுத்து இப்போ நான் பால் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். நான் 3/4 ஆளாக்கு நுணுக்கின வெல்லம் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. தேங்காய் பாலில் வெல்லம் சேர்க்கும் போது பணியாரம் தயாராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப முன்னாடியே பாலில் வெல்லத்தை சேர்த்துட்டிங்கன்னா பால் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அதனால பணியாரத்தை உள்ளே போடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தேங்காய் பாலில் வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் தயாராக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பணியாரத்தை இதில் போட்டுடலாம். தேங்காய் பாலில் அப்படியே பணியாரம் சூப்பராக மிதந்துட்டுருக்கு. இதை பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. ஸ்வீட் பிடிக்காதவங்க கூட இந்த பால் பணியாரத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஸ்வீட்னஸ் இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்கும். சுவையான பால் பணியாரம் தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.